பாலிடிக்ஸ்ல போக தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஆனா நம்ம வந்து இங்க வந்ததோட ஒரே காரணம் நம்ம பழைய நினைவுகளை மீட்டெடுக்கிறது. அதனால வசதி இருக்குது. நான் வெளியே போன அடுத்த வருடமே வந்துட்டு சில வாய்ப்புகளுக்காக வந்தேன். அப்ப வந்து நிறைய ஃபேக்கல்டி சொன்ன ஜாலியா நடத்தி சொல்லிட்டாங்க. அதாவது நம்ம எந்த அளவுக்கு இன்டெலெக்சுவலா சூப்பரா இருந்தோமோ அதே அளவுக்கு வந்து விளையாட்டு சொல்றதுல உரையில வந்து மெஜாரிட்டி விஷயத்த சொல்லிட்டேன். அருணாச்சலம் பாருங்க எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க. உடனே நான் வந்து பிரின்சிபால் ரூம் போனேன். அது வந்து மகாதேவ சார் இல்ல, மகாதேவன் இல்ல, மகேஸ்வரன் சார் இல்ல. உடனே அங்க லீடா உட்கார்ந்துருந்தான். உடனே நான் கேட்டேன், அவன் கேட்டேன் வந்துருக்கீங்க என்ன விஷயம்? நானும் லெக்சராக சேர்றேன் அப்படின்னு. ஓ வெரி குட் அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து மகேஸ்வரன் சார் வந்தாரு. அவருக்கு போய் வாங்கி வந்துருக்கேன். அதுக்கப்புறம் நான் வந்து லீடாக்க 2-3 தடவை கேட்டு இங்க மாசம் பசங்களோட பேசுவேன். அவன் எங்க பேச போயிட்டா. அதுக்கப்புறம் இந்த பூமரங்கள் சாமங்கள் வருவாரோ மஞ்சள் தருவாரோ தங்க நீராட்டம் தருவாரோ இல்லையே மாற்றம் தருவாரோ. ஏடிகளாய் இருந்து உயரம் பல ஏற்றிவிட்டு எங்கேயோ எங்களை பற்றி எங்களுக்கே கற்றுக் கொடுத்து டீனேஜில் நாங்கள் தடுமாறிய போது தட்டி கேட்டு எங்கள் வகுப்பறையை எங்களுக்கு 2ஆம் கருவறையாக மாற்றிய அறிவை புகட்டி 25 ஆண்டுகள் கழிக்கிறோம் என்று எங்களுக்கு இசைந்த ஆசிரியர் பெருமக்களுக்கும் மரியாதையான வணக்கங்கள். இரண்டாவது, இந்த உரை அனைவருக்கும் ஞாபகம். குடும்பத்துடன் 96 படம் பார்ப்பதற்கு சென்றோம். தெரிந்தோ தெரியாமலோ அந்த படத்தின் ஹீரோ பெயர் ராம். எனது பெயர் ராம் ராமானுஜம். எத்தனையோ ராமச்சந்திரர்கள் ராம்குமார்கள் பொறுப்பு. நான் சொன்னேன், நான் படித்ததோ இயந்திரத்துறை. இயந்திரத்துறையில் அங்கே ஜானகி எந்த மாணவியும் ஜானமாகவும் இல்லை. அதற்கு நான் சொன்னேன், எனக்கு முன்வரிசையில் ராஜேஷ் மணிமார், என் வரிசையில் ரத்தீஷ் குணபார், எனது இடது இருக்கையில் சீனிவாசன், எனது வலது இருக்கையில் சிவசுப்பிரமணியன். ஒருவேளை கம்ப்யூட்டர் சயின்ஸ் பெயர் இருந்தால் துணிக்காக நடந்துட்டாங்க. எனவே நாங்கள் அடுத்து ஆமா இந்த ஊத்திக்கிட்டு
பாடலை கேட்டவுடன் எங்களுக்கு ஞாபகம் வருவது சோ அந்த பாடலை கேட்டவுடன் ஞாபகம் வருவது ஹாஸ்டல் அண்ட் ஹாஸ்டல் டே. 4 பேருக்கு ஒரு அறை. அது அறை அல்ல, கல்வி, காமெடி, கலவரம், கண்ணீர் அடங்கிய ஒரு கருவறை. கரண்ட் கட்டானால் பாண்டி போன். கிரவுண்ட் ஃப்ளோரில் டெலிபோன் அலறினாலும் வேடிக்கை என்னவென்றால் பாண்டிக்கு வரவு இல்லை, நாட்டிலும் சிங்கிள் போன். டைட் கண்டிஷனில் நாங்கள் அனைவரும் பார்த்தோம் டைட்டானிக். ஆனால் டைட்டானிக் மைக்கேல் ஜாக்சன் பேக் ஸ்டேஜ் வாய்ஸை